கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜியை ஆதரித்து திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுப வீரபாண்டியன் பூ மார்க்கெட் தெப்பக்குளம் மைதானம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். ஒன்றை தொட்டால் அது வெற்றியாகத்தான் முடியும் என்று நம் முதலமைச்சரே சொன்னதற்கு பிறகு அவர் தொட்டதே வெற்றியாக முடியும் என்றால் அவரே வேட்பாளராக இருக்கிற போது அது எவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டு வரும் என்று நமக்கு தெரியும். அவருடைய உழைப்பு, அவர் மக்களிடத்திலே பழகுகிற விதம், இவையெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு நம்முடைய நண்பர்கள் சொன்னது போல இது கோவை தெற்கினுடைய வெற்றியாக அல்லாமல் கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்கிற நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. ஒன்று, இங்கே இருக்கிற நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். பேசுகிற போது நண்பர்களும் சொன்னார்கள், இந்த அரசு என்பதே பெண்களுக்கான அரசு என்று நினைக்கிற அளவுக்கு 1000 பணிகளை பெண்களுக்கு செய்திருக்கிறது. எதற்காக? மாதம் 1000 ரூபாய் கொடுத்த இந்த அரசு இனி அடுத்து வருகிற போது மாதம் 2000 ரூபாய் தரும் என்று உறுதியளித்திருக்கிறது. அது இலவச தொகை அல்ல, மகளிருக்கான உரிமை தொகை. அது மட்டுமில்லை, இனிமேல் 8000 ரூபாய் கூப்பனுக்கு நீங்கள் வேண்டிய பொருளை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் சொல்லி இருக்கிறது. விடியல் பயணத்தையும் நமக்கு தந்திருக்கிறது. ஒன்றை எல்லோரும், குறிப்பாக இங்கே இருக்கிற பெண்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் வெறும் தேர்தலுக்காக சொல்லப்படுகின்றவை அல்ல, பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றவை அல்ல. மறுபடியும் சொல்லுகிறேன், கவனித்து கேட்டுக்கொள்ளுங்கள். இவையெல்லாம் பெண்களின் சுயமரியாதையை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு தந்திருக்கிற செய்தி. முன்னால் இருக்கிற ஒரே கட்சி, ஒரே இயக்கம், ஒரே கோட்பாடு கொள்கைகளை கொண்ட பேர் இயக்கம், ஒரே ஒரு கொடி, ஒரு கூட்டணி. எது என்று கேட்டால் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இயங்குகிற அந்த இயக்கமும் அந்த கட்சியும் அந்த கூட்டணியும் தான் இந்த தமிழ்நாட்டை வாழ வைக்கும். நாங்கள் கட்சிக்காக வாக்கு கேட்கவில்லை, நம் அடுத்த தலைமுறைக்காக வாக்கு கேட்கிறோம். இந்த தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக வாக்கு கேட்கிறோம். நீங்கள் அந்த நாளை எண்ணி பாருங்கள். 2021 மே 7ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் பதவியேற்றார். அந்த பதவியேற்பு விழாவிலே அமர்ந்திருந்த 1000 பேர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். எல்லோரும் என்ன கருதினோம் என்றால், மு.க. ஸ்டாலின் என்னும் நான் என்றுதான் அவர் சொல்வார் என்று எதிர்பார்த்தோம். யாரும் எதிர்பாராத விதமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று சொல்லிவிட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தார். அந்த பார்வையை என்னால் இன்னமும் மறக்க முடியவில்லை. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, ஒரு விளம்பர படத்திலே ஒரு சிங்கம் பாறையின் மீது அமர்ந்திருக்கும், சட்டென்று அப்படி நிமிர்ந்து பார்க்கும். அதை போல எங்கள் தலைவர் ஒரு சிங்கத்தை போல நிமிர்ந்து பார்த்தார். நிமிர்ந்து பார்த்தார் என்றால் நிமிர்ந்தது அவர் தலை அல்ல, அன்று நிமிர்ந்தது நம் தமிழ்நாடு. இனிமேல் ஒரு நாளும் தமிழ்நாடு தலைகுனியாது, தலைகுனிய விடமாட்டோம். அன்றைக்கு நிமிர்ந்த எங்கள் தமிழகம் மேலும் மேலும் நிமிரும், மேலும் மேலும் வளரும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.